ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். ஸோ நம்மளோட ஐடியில் விளாட்ற கடைசி மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஐடி பார்த்தீங்கன்னா நேற்று பிளாக் லிஸ்ட்டில் போட்டது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப்பில் மயில் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருந்தோம். ஸோ அதோட கடைசி மேட்ச் தான் சரிங்களா, அந்த ஐடியில் விளாண்ட கடைசி மேட்ச். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியில் வந்து விளாட முடியாது சரிங்களா. ஏன்னா அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் லிஸ்ட்டில் தூக்கி போட்டதுனால நம்மளை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல் மேப் சிஎஸ் விளாட முடியாது, ஃபுல் மேப் விளாட முடியாது. ரேங்கட் மேட்ச் எதுவாக இருந்தாலும் சரி, ரூம் மேட்ச் விளாண்டா கூட பார்த்தீங்கன்னா ஐடி பேனாக சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க, போனது போச்சு அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே உட்காந்துட முடியாது. திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஐடி வாங்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதில் நம்ம அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மேட்ச் விளாண்ட நான் ஒரு 10 மேட்ச் கிட்டத்தட்ட பார்த்துட்டேன் சரிங்களா. போயிட்டு வீடியோஸில் போய் பார்த்தேன், அதில் ஒரு நல்ல மேட்ச் அப்படிங்கிறது இது ஒன்று இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம கிராண்ட் மாஸ்டர் நம்ம தான் கிராண்ட் மாஸ்டர் போக முடியல, கிராண்ட் மாஸ்டர் போகிறவங்களுக்காச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு எதுனா ஒரு உதவிகரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் எடுத்து வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் சரிங்களா. நீங்கள் பார்த்து சும்மா ஒரு போர் அடிச்சுன்னா நம்ம வீடியோ வந்து பார்ப்பீங்க இல்லைங்களா. ஏதோ ஒன்றுங்க, போர் அடிக்குதோ இல்லை வந்து மகிழ்ச்சி வீடியோ போட்டுருக்கானு பார்ப்பீங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா. சரி ஓகே, ஒரு 10 நிமிஷம் சும்மா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா அது நம்மளுக்கு மகிழ்ச்சி தான். சரி ஓகே மக்களே, அப்புறம் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துட்டீங்கன்னா அவரே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொல்கிற தகுதி எனக்கு இருக்கானு தெரியல. நான் நம்ம டெய்லியுமே வீடியோ போடுறது இல்லை, அட்லீஸ்ட் ஒரு லைக்கு இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா உரிமையாக கேட்கல. எப்படி சொல்கிறது, நீங்கள் விருப்பம் இருந்தால் போடுங்க சரிங்களா. லைக் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு போகிறதுனால கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். இப்போ நான் அடிக்கிற இந்த சுதீப் பாயை பார்த்துக்கங்க சரிங்களா. ஏன்னா இந்த சுதீப் பாய் தான் நம்ம வந்து அது அவர் அடிக்கடி நம்ம இதில் வருவார், இந்த ஒரு மேட்ச்சில் அவர் தான் அடிக்கடி நம்ம கையால் சாவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று அமைஞ்சு போயிடும் சரிங்களா. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஏன் 11 அப்படின்னு ஒரு டைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. சாதாரண ஒரு சின்ன விஷயம் தான், ஈஸியாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் என்ன மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு லேட்டாக தான் ஆகும். இப்போ நான் ஒருத்தன் அடிக்கிறேன் பார்த்தீங்களா, அது வேற யாரும் இல்லை, நம்ம சுதீப் பாய் தான். சுதீப் பாய் இவர் 2வது தடவை பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட டவுன் ஆகுறாப்புல. வெயிட் பண்ணுங்க, இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிக தடவை வந்து நம்மளுக்கு கில்லு கொடுத்துட்டே இருப்பாப்புல. ஆனா என்னதான் நம்ம வந்து சிரிச்சு பேச நினைச்சாலுமே அந்த கிராண்ட் மாஸ்டர் இதுக்கு மேல அந்த ஐடியில் புஷ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் இந்த சிம்பிள் காட்டும், அந்த பிளாக் லிஸ்ட் வந்து வெளியில வரும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஒரு வாட்டி நீங்களே பாத்துருங்களேன். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் ஃபுல் மேப்லயும் இருக்கும், சிஎஸ்லயும் இருக்கும் அப்படின்னு சந்தோஷமா எடுத்து போட்டு அந்த ஒரு தருணம் சரிங்களா. அது யூடியூப்ல எடுத்து போட்டு அடுத்த 2 மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா திரும்பி நம்மள வந்து எலக்ட் மாஸ்டர்ல தூக்கி போட்டானுங்க, ஃபுல் மேப்லயும் சரி சிஎஸ்லயும் சரி. என்னடா அதுக்கு ரீசன் அப்படின்னு கேட்டா, அந்த மெயில்ல ஒன்று வந்திருக்கு சரிங்களா, மெயில் பாக்ஸ்ல வந்துருக்கு. அதை போய் செக் பண்ணி பார்த்தா உங்க கில்டுல இது மாதிரி பாத்தீங்கன்னா 4 பேர் வந்து கில்டு வார் புஷ் பண்ணிருக்காங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஹேக் போட்டு புஷ் பண்ணிருக்காங்க. இதுக்கு பெனால்டி கொடுக்குற விதமா பாத்தீங்கன்னா உங்க கில்டுல நம்மளுக்கு க்ளோரி ஏறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை நாளைக்குன்னு தெரியல சரிங்களா, எத்தனை நாளைக்கு ஏறாதுன்னு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கில்லு லீடரா இருந்த ஒரே காரணத்துக்காண்டி பனிஷ்மெண்ட் கொடுக்குற விதமா பாத்தீங்கன்னா உங்களையும் பாத்தீங்கன்னா வந்து எலக்ட் மாஸ்ல தூக்கி போடுறோம் அப்படின்ட்டாங்க. நிறைய நாள் பாத்தீங்கன்னா வந்து நான் அந்த அஸ்வின் ஜாக்கு இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த இத்தாச்சி ஸ்பேடு இந்த ஓபி கிளர்லாம் இருக்காங்க, இவங்கள தான் கில்லு லீடரா மாத்தி கொடுவேன். நான் அவங்க என்ன எப்ப மாத்தி விட்டாங்கன்னு எனக்கே தெரியாது சரிங்களா. திடீர்னு ஒரு 3 நாள் மாற்றி விட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா என் பேர் கில்லு லீடராக இருந்ததுனால என்னை தூக்கி எலக்ட் மாஸ்ல போட்டாங்க. திரும்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம சுதீப் பாய் வந்திருக்காரு. இதோட தொடர்ந்து 3 தடவை எனக்கு கில்லு கொடுத்துட்டான். இவன் மட்டுமே பார்த்தீங்கன்னா என்னோட கில் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதிக பங்கு வகிக்கிறான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை பார்த்தீங்கன்னா வந்து கில்டு வாரெலாம் புஷ் பண்ண சொல்லலாம். நம்ம கில்லோட ரூல்ஸே பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் மாஸ்ல இருக்கணும், அவ்வளோதான். கடைசி பிளேஸில் இருந்தாலுமே சரி நம்மளுக்கு 15 டேஸ் டைம் கொடுப்போம், ஸ்டார்டிங் 15 டேஸ் அதுக்குள்ளே கிராண்ட் அடிச்சிடணும் சரிங்களா. ஸோ இதான் நம்ம கில்லோட ரூல்ஸ். இவங்களை கில்டு வார் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க, கில்டு அதாவது கிராண்ட் புஷ் பண்ணுங்கடான்னா கில்டு வார் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையுமே பார்த்தீங்கன்னா ஹேக் போட்டு புஷ் பண்ணிருக்காங்க. நம்ம பிளேயர் நினைச்சு தான் சேர்க்கிறோம் சரிங்களா, நல்ல பிளேயர் மாதிரி தான் இருக்காங்க எல்லாருமே. அதான் இப்பெல்லாம் எல்லாருமே பிரைம் லெவல் 8 வச்சிருக்காங்களே பார்த்தீங்கன்னா ஹேக்கரை கூட்டிட்டு வர்றாங்க, அவங்களாம் ஹேக் போட்டு விளையாடுறாங்க. கம்நாட்டி நாய்ங்க சரி நாய்ங்கன்னு நான் திரும்பி அதுங்களை வேற அசிங்கப்படுத்துறேனே. சரி ஓகே மக்களே, எல்லாருமே செகண்ட் எலைட் வச்சுட்டு வர்றாங்க, ஃபர்ஸ்ட் எலைட் வச்சுட்டு வர்றாங்க. எவனாவது ஒழுங்கா இருக்கானா, எல்லாம் ஹேக்கரை கூப்பிட்டு போய் தான் புஷ் பண்றாங்க. இந்த நீங்க சிஎஸ் விளையாண்டவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க, ஃபுல் மேப்ல கூட அவ்வளவா கூட்டு வர மாட்டாங்க, சிஎஸ்லாம் நிறைய பேர் கூட்டு வர்றாங்க. அது சரி 5 பேர்ல ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு கில்ல ஒரு ஃபேமிலியில 50 பேர் 55 பேர் இருக்கும் அப்படின்னா அதுல 1-2 கிருத்துறோம் நம்ம பேரை கெடுக்கிறதுனே வர்றாங்க. ஆனா என்ன நினைச்சாலும் பேரை கெடுக்க முடியாது, ஏன்னா நம்மளை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் நம்மளாம் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு. வெளியாளுங்க தான் அந்த மாதிரி உள்ள வந்து வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனா சரி ஓகேங்க, இந்த கதையை முடிச்சிடலாம் சரிங்களா. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவங்களே நான் போக சொல்றேன் கில்ட விட்டு. வீடியோ பார்த்துருந்தா இப்பயும் சொல்றேன், நீங்களா போயிட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா அவங்க பேரை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி ஓகே, ஆனா செம்ம லக்குங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வாட்டி ஊசி போட்டு இருந்தேன் சரிங்களா, கொரோனா போட்டு டவுன் ஆகிட்டு. அடுத்து இன்னொருத்தன் என்னை டவுன் அடிச்சுட்டு அவன் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு கூக்குழுப்பு போல இருக்கு, டவுனை கிளியர் பண்ணாமல் இன்னொரு எனிமே அடிக்க போயிட்டான் சரிங்களா. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் சர்வே பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து ரிவ்யூ பண்ணிட்டாரு. அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், அவன் அடிக்க போகலாமா இல்லை ஜோனுக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு ஜோனுக்கு போவோம், ஏன்னா நம்ம ரொம்ப நேரமாக ஜோனுக்குள்ளே இருக்கோம். இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஜோன்லேயே அடி வாங்கி செத்துரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு முன்னாடி போயிட்டு நம்ம சேஃப்டி ஆகும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாடி வரவங்களை அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க எனிமீஸ். சரி இவங்களை அடிச்சு இறங்கலாம் அப்படின்னு பார்த்தா 2 பேர் நிற்கிறாங்க. நம்ம ஜோன் சர்வே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூக்குறதான் பார்ப்பாரு. ஸோ இறங்கி அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அட்டாக் பண்ணுறேன் அவர் செத்துட்டார் அப்படின்னா மேட்ச் அதோட காலியாயிரும். சரி நம்மளால முடிஞ்சாலும் எதனா செய்வோம் அப்படின்ட்டு ஒருத்தனை வந்து டவுன் அடிச்சிட்டேன். அவனை பார்த்தீங்கன்னா நம்மளால இறங்கி கிளியர் பண்ணிடுவாப்புல. அடுத்து இன்னொருத்தன் எங்கடா அவன் அப்படின்னு தேடி பார்த்துட்டு சரி ஆள் இல்லை போல இருக்குன்னு நான் பாட்டும் ஓடிட்டு இருந்தாங்க. பாம்பருங்க ஒன்று அப்படியே நச்சுக்கு கைரோஸ் கேரக்டர் வச்சிருந்தானா என்னன்னு தெரியல, ஆள் பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்துட்டான் ஏக்கி வச்சுக்கிட்டு. சரியான அடி டவுன் ஆகிட்டேன். இங்கே நின்றுகிட்டு ஒழிஞ்சிட்டு நம்மளை அடிச்சுருக்காங்க. அவங்க தான் நின்றுக்கிட்டு தான் எப்படி அவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்தானே தெரியல. சரி ஓகே பரவாயில்ல. அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்ம வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், நம்ம நல்லா விளாண்டுட்டு இருப்போம் சரிங்களா. இந்த இடையில இல்லை கடைசி நேரத்துலலாம் அவுட் ஆகிட்டுனா அந்த ஒரு மொமெண்டம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் மொத்தமாக அப்படியே சொதப்ப ஆரம்பிச்சிடும். ஆனால் நான் அதை எப்படியாவது மாற்றி காமிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னென்னமோ என்னால் முடிஞ்சதை பண்ணுவேன் சரிங்களா. ஸோ நான் ஏர்டாட்டை போக பார்ப்பேன். 2 ஏர்டாப்டையுமே போக நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏர்டாப் திடீர்னு மறைஞ்சிடும். அந்த இடத்துல எவனோ நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடியே இறங்கி லூட் எடுத்துட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி அந்த உருண்டை மேலே எவனோ இறங்கினானு பார்த்தா எவனும் இறங்கல, அங்கே கீழே போகிறாங்கிறத பார்த்துட்டேன் சரிங்களா. பின்னாடியே போயிட்டு அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ஹீரோயிசத்தை காமிச்சு அவன் பார்த்தீங்கன்னா அடிச்சு சொல்லிய முடிச்சிட்டான். சரி ஓகே பரவாயில்ல. ஆனால் 90 லெவல் பிளேயருங்க. 90 லெவல் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, இனிமேலும் கொஞ்சம் நாளைக்கு அதில் விளையாட முடியாதுங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நம்ம தப்பு பண்ணி தண்டனை அனுபவிச்சா சரி ஓகே மனசு ஏத்துட்டு போயிரு, தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கும் போது தான் கஷ்டமா இருக்குது. பரவாயில்ல இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமே சிரமமே படாம ஓசிகள் எடுத்துட்டோம். இப்போ இந்த ஜோன் சர்வே பிளேயர் நம்ம கூட சேர்ந்துட்டாரு சரிங்களா. மொத்தம் நாங்க 3 பேர் இருக்கோம். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இப்போ ஜோன் சர்வே பண்ணிட்டு இருக்காரு. அவரை நம்பி தான் இப்போ மேட்ச் அவர் கையில தான் இருக்குது. நம்ம வந்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. நம்மளால முடிஞ்சதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே நம்மள்ட்ட கன்னு இல்லை சரி. அடிக்கலாம்னு பார்த்தா பின்னால இருந்து வேற அடிக்கிறேன். எங்க இருந்து அடிச்சானே தெரியலங்க, எங்க இருந்து அடிச்சிங்க அப்படின்னு பார்த்துருக்கும் போது தான் தெரிஞ்சு நம்ம பின்னாடியே இறங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறது. நானும் சுடலான்னு பார்க்குறேன், அவ்வளோதான் எய்ம் மிஸ் ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே நம்ம சோழியை முடிச்சுட்டு ஒரு மெடிக்கிட்ட போட்டு அடிக்கலான்ட்டு நான் மெடிக்கிட்டு போட்டுருந்தேன். நல்ல வேலை நம்மளால பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தனை டவுன் அடிச்சுட்டான். நம்ம டீமேட்லேயும் ஒருத்தர் டவுன் ஆகிட்டாரு. நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம்ட்டு நம்ம இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா டவுன் அடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் நம்மகிட்ட இது இருக்கு சோட்டா கேரக்டருக்கு வச்சு போய் அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். நேட போட்டாயே வரும், நேட ஓடலான்னு பார்க்கும்போது என்ன கேரக்டர் எந்த கேரக்டர் வச்சிருந்தானு தெரியல, போல வந்து நேடு பாஞ்சிருச்சு. எப்படி அவன் மேலே வந்தானே தெரியலங்க. அங்கே பாருங்க டபுள் டார் தூக்கிட்டு மேலே வந்திருக்கான். குளோவால் போட்டு ஏறினாங்களா எப்படி ஏறினாங்கன்னு தெரியல. நம்மளுக்குலாம் அந்த மாதிரி திறமை வரவே மாட்டேங்குது. நம்மளும் ஒரு 7-8 வருஷமா சாரி அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஒரு 7 வருஷமா விளாட்றான். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து வர மாட்டேங்குது. ஆனால் 8வது வருஷம் வரப்போகுதுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா வந்து 8 இயர்ஸ் நம்ம வந்து அடிச்சிருவோம். அதுதான் வெயிட்டு, அப்படி தான் சொல்லி ஆகணும். ஆனால் என்னதான் இருந்தாலுமே நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து விளாண்டது அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமையாக வேணா விடுங்க. கேம்ல என்ன பெருமை எருமெண்ட்டு போய் படிக்கிற வழியை பாருங்க, என்டர்டைன்மெண்ட் மட்டும் வந்து வீடியோ பாருங்க, கேம் விளாடுங்க, இதை மட்டும் பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு யூடியூப் அதாவது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒன்று சொல்லி ஆகணுங்க, வேணா விடுங்க கிரிஞ்சா இருக்கும். நம்ம வந்து கதையில் வேற எங்கேயும் போக வேண்டாம், நம்ம இங்கே வரலாம் சரிங்களா. ஸோ கேம் கதைக்கு வரலாம். நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இறங்கிட்டாங்க சரிங்களா. வாஸ்ட் டவரில் ஒரே ஒரு நையாண்டி பிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா வாஸ்ட் டவரில் இறங்கி நம்மளுக்கு சோதனை கொடுத்துட்டான் நம்ம டீம்மேட்ஸுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேர்த்து சோதனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல டவுன் அடிச்சிட்டேன் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு இவர் தான் ராஜ்புட் நம்மளை அடிச்சிருக்காரு. ஆனால் நம்மளை வந்து கிளியர் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுதீப் பாய் தான். சொன்னது பார்த்தீங்களா கடைசி நேரத்தில் ஒன்று அமையும் பாருங்க ஒரு ட்விஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே. ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக அவர் உயிரை கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து ரிவ்யூ பண்ணுவாப்புல ஜோன் சர்வே பிளேயரு. 2 மாசம்ல இருக்காங்க சரிங்களா. ஒருத்தன் ஜோன் சர்வே, இன்னொருத்தன் அட்டாக்கு. அதே மாதிரி நம்ம காஸ்டியூம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஜோன் சர்வே, நம்ம அட்டாக்கு. ஸோ இப்படிதான் நடந்துட்டு 2 ஜோன் சர்வே 2 அட்டாக் பிளேயரு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே பிளேயரே கிடையாது, 4 பேருமே அட்டாக் தான். கேம்பை போட்டு எங்கேயாச்சும் உட்காருது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் முன்னாடி 3 பேர் அட்டாக்கு, ஒருத்தர் ஜோன் சர்வே. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜோன் சர்வே 2 பேர் அட்டாக். போக போக பார்த்தீங்கன்னா வந்து 3 பேர் ஜோன் சர்வே, ஒருத்தர் தான் அட்டாக் வரும் போல இருக்கு. அந்த மாதிரி நான் விளையாண்டுருக்கேன் சரிங்களா. ஸோ நான் வேணும்லாம் விளையாடல, வேற வழியே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜோன் சர்வே பிளேயர் மட்டும் தான் ஆன்லைனில் இருந்தாங்க. எனக்கு அட்டாக் பிளேயர் யாருமே வரல. ஸோ அதனால வந்து அப்படி வச்சு விளையாண்டேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6-7 கிலோ தான் தாக்க முடிச்சு. வக்கால போலி ஃபாஸ்ட்டாக அடிச்சு சோழியை முடிச்சு விட்டாங்க நம்மள. அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆரம்பத்தில் நல்லா போகுது மேட்ச்சு.
அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கடைசி நேரத்தில் அப்படி ஆயிடுது. நம்ம பரவாயில்ல 11 ஒரு டைட்டில் வச்சோம் பார்த்தீங்களா, இது காரணம் தான் 11 கிலோ அடிச்சதுக்காண்டி. இப்போலாம் ரீசெண்டாக எதாவது நடக்குதுல்ல நம்ம சேனலில், ஆரம்பத்தில் நல்லா போகுது, அப்புறம் முக்கால்வாசி நேரத்தில் சொதப்பிடுது, அப்படியே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலான்னு பார்த்தா பூயா அடிக்கிற நேரத்தில் சொதப்பிடுது. இதான் நடந்துட்டு இருக்கு நம்ம சேனலில். மாறும், கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றிடலாம். உங்களுக்கு ஒரு முக்கால்வாசி நேரம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சு, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன், பாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.